இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். குளிரும் பனியில் அந்த குடிலினிலே கந்தை துணியுடன் முன்னணையில், குளிரும் பனியில் அந்த குடிலினிலே கந்தை துணியுடன் முன்னணையில், மேய்ப்பர் ஞானியர் வணங்கிடவே தூதர்கள் பாடிட துயில்கின்றார். மேய்ப்பர் ஞானியர் வணங்கிடவே தூதர்கள் பாடிட துயில்கின்றார். கொண்டாடுவோம், புகழ் பாடுவோம், தேவன் மனிதனானார், பிறந்தார், தெய்வ பாலகன் பூமியில் பிறந்தார், நிறைவாய் புது வாழ்வினை உலகுக்கு அளித்தார். விண்ணுலக மன்னன் இந்த மண்ணில் வந்து ஏழை கோலம் எடுத்திங்கு பிறந்தாரே. விண்ணுலக மன்னன் இந்த மண்ணில் வந்து ஏழை கோலம் எடுத்திங்கு பிறந்தாரே, பிறந்தார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசற்படியில் நின்று தட்டுகிறார். நம்முடைய வீட்டை குறித்து சொல்லப்படவில்லை, நம்முடைய இருதயத்தை சொல்லுகிறார். இருதயத்தின் கதவை ஆண்டவர் தட்டுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலம் வேறு, புதிய ஏற்பாட்டின் காலம் வித்தியாசமானது. இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரம், ஆலயம் என்று சொல்லி பலவித காரியங்கள் இருந்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அந்த நாளில் நாம் இருதயத்தில் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையின சிந்தனைகள் எல்லாமே மாற்றத்தை பார்க்க முடியும். ஏமாற்றம் இருக்காது. இயேசு பூமியிலே பிறக்கும் அந்த காலகட்டத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று உலகமெங்கும் சொல்லப்பட்டது. வெவ்வேறு இடங்களில் இருந்தவங்களாம் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது யோசேப்பும் மரியாளும் வருகிறார்கள். அங்குதான் பிரசவ வேதனை வருகிறது. குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்பொழுது இடம் இல்லை. ஏனென்றால் எல்லா ஜனங்களும் வெளியிடங்களில் இருக்க சொந்த ஊர்களுக்கு வரும்பொழுது சத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஆனால் சத்திரக்காரன் சொல்லியிருக்கலாம், அங்க இடம் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அங்க இயேசுவானவர் பிறக்கிறார். அந்த இடமே மாறுகிறது. ஜனங்கள் வருகிறார்கள், மெய்ப்பர்கள் வருகிறார்கள், பிள்ளை கண்டு மகிழ்கிறார்கள், வணங்கி பணிந்து சென்றார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அதற்கு பின்பு அறிந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இயேசு பிறந்து விட்டார். நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுதும் ஆவியான தேவனா நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே தான் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் நம்ம இடம் கொடுக்கிறோமா? அவர் நமக்குள் வந்து விட்டால் அங்கு இருள் இருக்காது. இருதயம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே தெளிவு, சிந்தனைகளில் தெளிவு வந்துவிடும், பார்வைகளில் தெளிவு வந்துவிடும், செயல்களிலும் ஒரு தெளிவை பார்க்க முடியும். குழப்பம் இருக்காது. அதை பார்க்க முடிகிறதா? இருதயத்தில் கிறிஸ்துவாகிய ஒளி உதித்திருக்கிறதா? பிறந்திருக்கிறாரா? எல்லாவற்றையும் படைத்த இயேசுவுக்கே இடம் கிடையாது. வேதமாக தான் சொல்லுகிறது. இயேசுவே சொல்லுகிறார், நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனா எனக்கு தலை சாய்க்க இடமில்லையே. இயேசுவுக்கு இந்த வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுத்தோமானால் நம்முடைய உள்ளம் மட்டுமல்ல இல்லமும் சந்தோஷமாய் மாறும். இந்த வாழ்க்கைக்கு பின்பு அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். ஒரு தகப்பன் தன்னுடைய 3 பிள்ளைகளை கூப்பிட்டு, எனக்கு வயதாயிட்டுப்பா, எனக்கு சில பொறுப்புகளை உங்க கையில கொடுக்க விரும்புறேன். ஆனா 3 பேர்ல யார் திறமசாலி, மற்ற காரியங்களை நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவான்னு சொல்லி நான் அறிந்து கொள்ள விரும்பி ஒரு டெஸ்ட். 3 பேர் கையில 100 ரூபாய், ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து ஒரு அறையை காண்பித்து, இந்த அறை முழுவதுமாய் பொருட்களை ஏதோ நீங்க நிரப்பி வச்சிடணும், இவ்வளவுதான் 100 ரூபாய் காண்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே செலவழிக்க கூடாது. ஏன்னா அந்த அறையை பார்க்கும்போது ஒரு நிறைவு இருக்கணும், ஃபுல்லா அதுல எங்குமே வெற்றிடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. 3 பேரும் யோசிக்கிறான், என்னத்தை வச்சு அது நிறைக்கிறது 100 ரூபாய் தான் இருக்குது. ஒருத்தன் பாக்குறான், இது நமக்கு செட் ஆகாது, 1-2 எடுத்து மாத்தி பாக்குறான், அவன் அப்படியே விட்டுட்டு இருக்கிறான். 2வது உள்ள பையன் என்ன பண்றான், போய் வைக்கோல் நிறைய வாங்கி, அது 100 ரூபாய்க்கு நிறைய கிடைச்சதுனால அந்த அறையை முழுவதும் எடுத்து டம்ப் பண்ணி வச்சுட்டான். 3வது உள்ளவன் கொஞ்சம் யோசித்தான், எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது நேரா கடைக்கு போனான். ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு தீப்பெட்டி அதை வாங்கிட்டு வந்து அந்த அறைக்குள்ள வச்சு எரிய வச்சுட்டான். தகப்பன் வந்து பார்க்க
கூப்பிட்டாச்சு வராரு. முதல்ல உள்ளவன் நான் ட்ரை பண்ண அதை பண்ண இதை பண்ண பாருங்கன்னு அது ஒன்னும் திருப்தி இல்ல தகப்பனுக்கும், அவனால முடியல. ரெண்டாவது உள்ளவன் அந்த ஒரு அறையை காமிக்க, அந்த அறை ஃபுல்லாவே வைக்கோலினால் சொன்னா, இது என்னடா இப்படி வச்சு நான் உள்ள போக முடியுது, இந்த அறையை பயன்பாட்டுக்கே பயன்படுத்தவே முடியாதே என்று சொல்லி கடிந்து கொண்டார். நீயும் தோற்று போய்விட்டாய். மூன்றாவது உள்ளவன் கிட்ட வரும்போது அந்த அறையை திறந்து காமிக்கிறான். அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிற அந்த அறை முழுவதும் வெளிச்சம். தகப்பன் அப்படியே பூரிப்பாய் ஆச்சரியப்பட்டான். 100 ரூபாய் தான் கொடுத்த, அதுல மீதியான அமௌண்ட் இருக்குது. ஒரு மெழுகுவர்த்தி அந்த அறையில் இருக்கும், அந்த இருள் இல்ல, அந்த அறை முழுவதும் வெளிச்சத்தினால் ஒரு நிறைவு இருந்ததை பார்த்து பாராட்டினார். இன்னைக்கு நிறைவில்லாத வாழ்க்கை தானே எங்கும் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு குறைவு, ஏதாவது ஒரு இடத்துல மனவேதனை, ஏதோ ஒரு காரியம் முட்களாய் மாறி குத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்து பிறந்த நாட்களை நாம் நினைவு கூர்ந்து சந்தோஷமாய் களி கூறுகிற நேரத்திலும் கூட நம்முடைய உள்ளத்துல இயேசுவுக்கு இடம் உண்டா? அந்த இயேசுவாகிய ஒளி நமக்குள்ள உதித்திருக்கிறதா? அந்த தீபம் நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறதா? சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் எங்களை முழுவதுமா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்குள்ள தங்க விரும்புறீங்கப்பா. வீடுகளை அலங்கரிக்கிறோம், மற்ற காரியங்களை அவ்வளோ செய்யறோம். ஆனா எங்களுடைய உள்ளத்துல உங்களுக்கு இடம் இல்லைன்னா எங்க வாழ்க்கையில எல்லாமே வெறுமைதான், எல்லாமே இருள் தான். அந்த நிலைமை மாறி ஒருவள் இன்னைக்கு இருளான இருதயத்தோடு, பலவீனமான எண்ணங்களோடு, உடைந்து போன உள்ளத்தோடு, மன அழுத்தத்தோடு வாழ்கிற பிள்ளை இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் அவளுடைய இருதயத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள நீ பிரவேசிக்கும்படி ஜெபிக்கிறேன். கதவை நீ தட்டி கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. கதவை திறந்து உண்மை அனுமதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை கொடுங்க, அப்படிப்பட்ட ஒரு தெளிவை கொடுங்கப்பா. செய்வதற்காக நன்றி. உள்ள வரும்போது எல்லாம் கூடும், தடைகள் மாறிடும், பலவீனங்கள் மறைஞ்சிரும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமையுமே எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்போம். விசேஷமா நம்முடைய உள்ளத்துல அந்த வெளிச்சமாகி இயேசு வரும் பொழுது, ஒளியாகி இயேசு வரும் பொழுது நாமும் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த காரியம் எல்லாம் மகிமையானதாய் மாறிவிடும். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ.